12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.6 6ஆம் கணக்கு பார்க்கலாம். x into dy by dx சமம் y minus x cos square into y by x இன் மதிப்பு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாட்டில் dy by dx நேரடியாக இருக்கு. அதே போல வலதுபுறமும் y by x இருக்கிறதுனால y equal to vx எடுக்கலாம். வகைக்கெழு சமன்பாடானது x into dy by dx சமம் y minus x cos square into y by x. dy by dx மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு x வலதுபுறம் கொண்டு போறப்ப பெருக்கல்ல உள்ளது வகுத்தல்ல வந்ததுன்னா y minus x cos square of y by x by பகுதி மதிப்பானது என்னது x. இப்ப இந்த இடத்துல தொகுதி மற்றும் தொகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகளுக்கும் x பொதுவாக நாம பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா dy by dx ஆனது y by x minus x by x cos square of y by x by பகுதி மதிப்பு x கேன்சல் ஆக போக dy by dx என்பது எதற்கு சமம்னா y by x minus cos square of y by x சமமாகும். இது சமன்பாடு 1ன்னு எடுக்கலாம். இங்கே dy by dx இருக்கிறதுனால yக்கு பதிலாக என்னன்னு பிரதியிடலாம்னா vx எடுக்கலாம். y equal to vx என்க dy by dx வேணுங்கிறதுனால y x பொறுத்து வகைப்படுத்துறோம். dy by dx எழுதலாம். vxக்கு uv பயன்படுத்தும் பொழுது v of x பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 x v என்ன செய்யலாம்னா y பொறுத்து வகைப்படுத்தலாம்னா dv by dy x பொறுத்து தான் வகைப்படுத்துறோம். dv by dx எழுதிடலாம். எனவே dy by dx என்பது எதற்கு சமம்னா 1 பெருக்கல் v plus x into dv by dx. சமன்பாடு 1ல இடதுபுறம் dy by dxக்கு பதிலாக v plus x into dv by dx பிரதியிடணும். RHS வலதுபுறம் மதிப்பு y by x இருக்கு. y by x பதிலாக v minus அடுத்து cos square of y by x இருக்கு. y by x பதிலாக v கொடுக்கிறோம். இருபுறமும் v கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடியது x into dv by dx equal to minus cos square va. v ஒரு புறமும் x உறுப்புகளை ஒரு புறமும் வைக்கும் பொழுது dv by cos square v இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா cos square v minus dx by dxங்கிறது வலதுபுறம் போறப்ப dx by x என அமையும். இருபுறமும் தொகைப்படுத்தணும். அவ்வாறு தொகைப்படுத்துறப்ப 1 by cos square என்பதை எவ்வாறு எழுதலாம்னா secant square v எழுதிக்கலாம். secant square v dv சமம் minus integral 1 by x dx என அமையும். secant square v இன் தொகையீட்டு சூத்திரம் tan v இருந்ததுன்னா secant square v எழுதிக்கலாம். அப்ப tan square v minus 1 by x இன் மதிப்பு log x ஆகும். தொகையிடும் பொழுது ஒரு மாறிலி மதிப்பை கூட்டணும். மாறிலி மதிப்பை கூட்டும் பொழுது log x இருக்கிறதுனால மாறிலியில log c எழுதிக்கலாம். இங்கே tan square tan v secant square v இன் தொகையீடு tan v. எனவே tan v பதிலாக y by x பிரதியிடலாம். log c minus log x எதை எழுதிக்கிட்டோம் அப்படின்னா மடக்கையின் வகுத்தல் விதியை பயன்படுத்தி கூட்டல்ல இருக்கக்கூடிய c முதல்லையும் வகுத்த மைனஸ்ல இருக்கக்கூடிய மதிப்பை அடுத்து கீழேயே எழுதலாம். இதுல tan of y by x equal to log of c by x. மடக்கையை கேன்சல் பண்றதுக்காக எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்துட்டோம்னா e power tan of y by x சமம் equal to c by x. எனவே c என்பது எதற்கு சமம்னா x கீழே இடதுபுறம் கொண்டு வரப்ப பெருக்கல்ல வந்ததுன்னா c equal to x into e power tan of y by x ஆகும். இதுவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வாக அமையும்.